ஒரு நல்லதொரு கருத்தரங்கை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிகளுக்கு இடையே விவாகரத்து பெறுவதற்கான காரணம் என்ன? உண்மையான இந்த காலகட்டத்திற்கு ஒரு தேவையான தலைப்பு. விவாகரத்து பெறுவதற்கு என்ன காரணம்? அதை நம்ம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, திருமணம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து நீடிக்க ஒரு பிறவில திருமணம் பண்ணா அது 7 ஜென்மத்துக்கு நீடிப்பதாக சொல்லுவார்கள். விளையாட்டை கூட சொல்லுவார்கள், 7 ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு மனைவின்னு சொல்லுவாங்க, 7 ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு கணவன் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காலங்கள் இருந்த காலங்கள். அதையெல்லாம் மாறி இன்றைக்கு விவாகரத்தினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்குள்ள எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்து தான் வருது வழிய குறைந்ததாக இல்லை. இதற்கு என்ன அடிப்படையான காரணங்கள் பார்த்தோம்னு சொன்னோம்னா, நம்ம இப்போ முற்றுகைக்கு ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தணும். அது ஒரு பெரிய காரணம். தனி கொடுத்தனம் போகிறதால ஒரு பெரிய காரணம் தான். ஏன்னா தனி கொடுத்தனம் போவதால கணவன் மனைவிகளுக்கு இடையே அந்த வேலை பளு மிக அதிகமாகுது. தனி கொடுத்தனம் ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம். கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு சிறு சச்சரவு ஏற்படும் போது கூட கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா, மாமனார் மாமியாரு இந்தாண்ட அப்பா அம்மா அவர்கள் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணக்கு நீங்கி இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனா தனி கொடுத்தனம் போன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய சூழல். கணவனும் வேலைக்கு போகணும், மனைவியும் வேலைக்கு போகணும், அப்பதான் பொருளாதாரத்துல முன்னேற முடியும் அப்படின்ற சூழல் வர்றதுக்கூடிய காலகட்டத்தால் என்ன பண்றாங்க, 2 பேரும் வேலைப்பளு அதிகமாகுது. அப்படி வேலைப்பளு அதிகமாகுவதால மன அழுத்தம் ஏற்படுது. 2 பேருக்கும் மன அழுத்தம் அதிகமாயிடுது. அப்படி மன அழுத்தம் அதிகமாகிறதால 2 பேருக்கும் அந்த பிணக்கு ஏற்படுது. உதாரணமா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கணவன் வேலைக்கு போயிட்டு வராங்க. மனைவி இப்போ ஐடிலாம் பார்த்தீங்கன்னா மனைவி என்ன பண்றாங்க, மாலை நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வராங்க. அப்ப 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது வீட்டில் அந்த இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கூட கவனிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப என்ன பண்றாங்க, ஏன் நீ கவனிக்க கூடாத குழந்தைய, இல்ல நீ கவனிக்க கூடாத அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. உணவு கூட சமைத்து பரிமாறம் சாப்பிட முடியாத எண்ணம் அங்க நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க. இப்படியா போகும்போது அப்ப உடலும் கெட்டு போகுது, மனமும் கெட்டு போகுது, அப்ப பொருளாதாரமும் பிரச்சனை ஏற்படுது. அதனால என்ன பண்றாங்க, நீ அதிகமா சம்பளம் வாங்குற, நீ காசை போடு, இல்ல நான் காசை போடு, 2 பேரும் ஷேர் பண்ணு அப்படின்ற சூழலை உருவாக்கி மன இறுக்கம் ஏற்பட்டு அது என்ன அப்படி கடைசியில விவாகரத்துக்கு போய் நின்றுடுது. சோ அந்த ஒரு வேலைப்பளு ஒரு காரணம், மன அழுத்தம் ஒரு காரணம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மது பழக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய எண்ணற்ற இளைஞர்கள் திருமணமானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய மது பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. அப்படி மது பழக்கத்துக்கு ஆளான காரணத்தால அவர்களுக்குள்ள என்ன ஏற்படுதுன்னா, மனைவிடம் அடிக்கடி சண்டை, கணவன் சம்பாதிக்கக்கூடிய காசை பூரா மதுவுக்கே செலவழிக்கிறதால வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க தர முடியாத சூழல் ஏற்படுகின்ற காரணத்தால கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டு அது விவாகரத்துல போய் முடிஞ்சு போகுது. ஸோ மது பழக்கமும் ஒரு காரணமாக ஆகுது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயலாமை கூட ஒரு காரணம். இயலாமைன்னு சொன்னோம்னா, பொதுவாக சொன்னோம்னா, மனைவி நீ வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இரு, நான் மட்டும் தான் வேலைக்கு போகணும் அப்படின்ற சொல்றது, அதை கட்டுப்பாடு விதிக்கிறது. என்னால வேலைக்கு போக முடியாது, நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட்டா போடு, இல்ல போவாட்ட போ அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப இயலாமை கூட இன்றைய காலகட்டத்தில் அந்த விவாகரத்துக்கான ஒரு காரணமாக இன்றைக்கு அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, பரஸ்பர நட்புணர்வே இன்றைக்கு இல்லை. கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு தீர்வை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, இளவயது திருமணம். ஒரு 18 வயசுக்கு முன்னே அரசாங்கம் விதிக்கக்கூடிய அந்த வயதுக்கு முன்னே திருமணம் பண்ணிடுறது. அந்த மன முதிர்ச்சி இல்லாத உடல் முதிர்ச்சி இருந்தாலும் மன முதிர்ச்சி வேணும். அந்த 18 வயதுக்கு முன்ன, அந்த 21 வயதுக்கு முன்ன திருமணம் பண்றது. அப்படியே திருமணம் செய்தால் கூட அவர்களுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லாத காரணத்தினால ஏதோ அந்த வயது காலங்களால ஒரு சில ஆண்டுகள் இணைந்திருந்து பின்னர் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த பொருளாதார சிக்கல் ஏற்படும் பொழுது விவாகரத்துக்கு போயிடுறாங்க. அப்போ விவாகரத்து போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த விவாகரத்து எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறையணும். அப்ப முக்கியமான அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா, கணவனும் மனைவியும் தன் குடும்பம் தன் வீடு அப்படின்ற உணர்வு வரணும். அது வந்தால்தான் அந்த விவாகரத்துடைய எண்ணிக்கை குறையும். ஆக விவாகரத்து எண்ணிக்கை அதிகமாகாமல் நாம பார்த்துக்க கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் ரொம்ப மன வருத்தத்தோட நான் பதிவு செய்யறேன். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விவாகரத்தில் தான் போய் நிற்கிறாங்க.
அங்க போய் ஒரு ஆண்டுகள் கொடுத்தால் கூட, ஒரு ஆண்டுகள் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அது ஒரு ஆண்டுகள் கூட பொறுத்து கொள்ள முடியாது. நான் சொல்ல வந்த காரணம், ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அது திரைப்பட நடிகர்களாக இருந்தாலும் சரி, நிறைய நம்ம செய்தித்தாள்களை பார்க்கிறோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்த ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அப்ப விவாகரத்துக்கான சிக்கல் என்ன? அப்ப பணம் இருக்கிறவங்கிட்டையும் சரி, பணம் இல்லாதவங்கிட்டையும் சரி, அந்த விவாகரத்து நிலை ஏற்படுகிறது. அப்ப அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம அலசி ஆராய வேண்டியது இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு தேவையான ஒண்ணு. ஆகவே இன்றைய காலகட்டத்துல விவாகரத்து எப்படி நாம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அதை எப்படி நாம தீர்க்கலாம் அப்படின்றத நம்முடைய இருவரும் சகோதர சகோதரிகள் கலந்துரையாடல் செய்வார்கள். சகோதரர் சொல்லும்போது சொன்னாரு, கணவன் 3 மனைவிகள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது கால மாறுபாட்டில் அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அந்த காலத்துல தசரதனுக்கு பார்த்தோன்னா பட்டத்திற்குரியவர்கள் 3 பேரு மற்றும் 60,000 மனைவிகள் இருந்ததெல்லாம் வரலாறு. அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு சைக்கிள்ல போகணும், இன்றைக்கு நம்ம சைக்கிள்ல போக முடியுமா? இன்னைக்கு 2 வீலர் காருக்கு மாறிட்டோம். ஆகவே பாத்தீங்க சொன்னீங்கன்னா விட்டு கொடுக்கணும். ஒரு குடும்பத்துல பாத்தீங்க சொன்னா வெளியே போங்க, மன அழுத்தத்தை குறைங்க, விட்டு கொடுங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பார்த்தப்போ எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல பாடின, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பாருங்க, அப்ப எப்படி கணவன் மனைவிக்குள்ள அந்த பரஸ்பர உறவு இருந்தது பாருங்க. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருப்பேன்னு சொன்ன அன்னைக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அப்படி இல்லை, நிலைமை மாறி போச்சு. என்ன பண்ணணும்? அப்ப கணவன் மனைவி கிட்ட நாம் ஒற்றுமையை வளர்க்கணும், கூடி வாழ கற்றுக் கொடுக்கணும். முக்கியமானது அதுதான், கூடி வாழ கற்றுக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி வாழணும், நட்புணர்வா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், ஒழுக்கம் வேணும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மைன்னு சொல்லிட்டாங்க. ஒழுக்கம் வேணும், சமூக கட்டுப்பாடு வேணும். சொன்னாரு சகோதரர் சொல்லும்போது சொன்னாரு, வேலை செய்யணும், பெண்கள்லாம் வேலை செய்வாங்கன்னு. ஏன்னா என்ன கேட்கறேன், நீ பொருளாதார ரீதியா ஆண்களும் வேலைக்கு போகணும், பெண்களும் வேலைக்கு போகணும், கணவனும் வேலைக்கு போகணும், மனைவியும் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பத்துல அந்த குழந்தையை படிக்க வச்சு தன்னுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அப்ப 2 பேரும் வேலைக்கு போகும்போது ஏன் மனைவி வேலை செய்தா ஏன் வேலை பகிர்ந்து கணவன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? செய்தா என்ன செய்யணும்? செய்தாதான் என்னன்னு கேட்கறேன். ஏன் நீங்க அந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க? அவளும் நீ 50 லட்சம் 50,000 வாங்கினா அவளும் 50,000 மாசம் சம்பளம் வாங்குறான். நீ 1 லட்சம் வாங்கினா மனைவி 1 லட்சம் சம்பளம் வாங்குற. உனக்கு இணைய பொருளாதாரத்துல வேலைக்கு போறாங்க. அப்போ அவர்களும் பகல் பூரா உழைக்கிறாங்க, இரவு பூரா சமைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யணும் முடியுமா? வேலை பண்ணி நீயும் பகிரு. கணவனுக்கு இருக்கிற வேலைகளையும் மனைவிக்கு இருக்கிற வேலைகளையும் பொதுவில் வைங்க 2 பேரும். துணி கணவன் தான் துவைக்க கூடாது சட்டங்க. வாஷிங் மிஷின் வந்துடுச்சு, ஏன் எடுத்து போட்டு துவைச்சா என்ன? அப்ப மனைவி வேலைக்கு போயிட்டு அவர்களை சமையல் செய்து அவர்களை துணியை துவைத்து குழந்தைகளை எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா அங்கு மன அழுத்தம் அதிகமாயிடுது. மறுநாள் காலையில வேலைக்கு போகணும். அப்ப ரொட்டீன் ஒர்க்கு போக இவர் வருவாரு, பேப்பர் பிடிப்பாரு, ஊரை சுத்துவார். சோ அப்ப ஏன் அந்த நிலையை நம்ம கொண்டுட்டு போறோம்? அப்ப என்ன ஆகுது, நான் மட்டும் வேலை செய்யணுமா, நீ ஏன் செய்ய மாட்டியா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறேன், நீ தானே சம்பாதிக்கிறேன், ஏன் செய்ய மாட்டேன், கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது தான் அங்கதான் விவாகரத்து ஏற்படுவதற்கான காரணம் அதிகமாயிடுது. இது இளைஞர்கள் மட்டும் இல்லை, நான் சொல்றது இன்றைய காலகட்டத்தில் முதியவர்கள் கூட கோர்ட்டுக்கு போறாங்க. 60 வயசு 70 வயசு ஆனவர்கள் கூட இன்றைக்கு கோர்ட்டுக்கு போறாங்க. சகோதரி சொன்னது போல 20 25 வயசு பையன் இருந்தா கூட கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப என்ன காரணம்? அவங்களுக்குள்ள அந்த ஒரு சமூக கட்டுப்பாடு இல்லை. சமூகம் நம்ம என்ன நினைக்கும், உற்றார்வர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க, குழந்தைகள் நம்ம என்ன நினைக்கும், நம்மை பெற்றவர்களும் கணவனை விட்டு சார்ந்தவர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க. சொன்ன அன்னைக்கு மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவான்னு சொல்லிட்டான். பாருங்க, அப்போ அது வரும்போது குணம் இருக்கும் உங்கள் வாசலில் இல்லைங்களா? அந்த குணம் இல்லை. இன்னைக்கு அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அதில் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். அப்ப அன்பு இல்லை, அறம் இல்லை, இதெல்லாம் இல்லாத காரணத்தால் தான் இன்னைக்கு சிதைஞ்சு போய் கோர்ட்டுப்படியில நம்ம நிக்கிறோம். அப்போ கோர்ட்டுப்படியில் நிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா மன அழுத்தத்தை குறைக்கணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது நம்ம வரவுக்குள்ள வாழ கத்துக்கணும். முக்கியமானது அதுதான். வரவுக்குள்ள நமக்கு எவ்வளவு வரவோ அதுக்குள்ள வாழ கத்துக்கணும். கடன்பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான்னு இளைஞர் சொல்லுவாங்க. கடன் வாங்கி இஎம்ஐ போட்டு எந்த பொருளையும் வாங்காதீங்க. அப்படி வாங்கிட்டா என்ன ஆயிடுதுன்னா, கட்ட முடியாம மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு 2 பேரும் ஒருத்தர் பொருளாதார சிக்கல் ஏற்படும், சண்டை போடும். அப்ப சண்டை போடும்போது அங்க சிக்கல் ஏற்படுது. அப்புறம் விவாகரத்து பெருகுது. அடிப்படை காரணம். அதுக்கடுத்து இன்னொரு அடிப்படையான காரணம் என்ன தெரியுங்களா? கணவனும் மனைவியும் இவங்க வீட்டை பத்தி அவங்க வீட்டை பத்தி பேசாதீங்க தயவு செய்து.
ஏன்னா கணவன் வீட்டை பத்தி மனைவி குறை சொன்னால் கண்டிப்பா அவனுக்கு கோபம் வரும், தன் தாய் வீட்டை பற்றி சொன்னால். அதே விதமான மனைவனுடைய தாய் வீட்டை சொல்லும்போது மனைவிக்கு கோபம் வரும். அதையா நம்ம நினைக்கிறது இல்ல. அப்போ மனைவியுடைய தாய் வீட்டை பற்றி கணவன் குறை கூறுவதும், கணவனுடைய தாய் வீட்டை பற்றி மனைவி குறை கூறுவது தவிர்த்திடணும். கண்டிப்பா 2 பேருமே பேரண்ட்ஸ் தான். இவங்க உனக்கு தாய் தந்தை, அவர்களுக்கு தாய் தந்தை. ஆக 2 பேரும் தாய் தந்தைன்ற நிலையில வச்சு பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னீங்க 2 பேரும் குறிப்பா பாத்தீங்கன்னா மனைவி என்ன பண்ணா மாமனார் மாமியார்கிட்ட தனது தாயாக தந்தையாகவும், கணவன் மாமனார் மாமியார்கிட்ட தனது தாயாகவும் தந்தையாக நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல சண்டையே வர. அப்ப சிக்கல் எங்க அடிப்படையா எழுதுன்னு சொன்னேன்னா, கணவன் மனைவிக்குள்ள இவர்கள் குடும்ப சண்டை, இவர்கள் பத்தி அவர்கள் வீட்டை பேசுவது, மன அழுத்தத்துக்கு ஆட்படுவது, வேலைப்பளு, பேராசை, விட்டு கொடுத்தல் இல்லாமை போன்ற பல காரணங்களால் தான் இந்த காலகட்டத்தில் விவாகரத்து பெருகிட்டு போகுது. இதை குறைக்கணும்னா ஒரே வழி விட்டு கொடுத்தல், அன்பை செலுத்துங்க. ஒருவர் அன்பு செலுத்துங்க. நம்ம அன்பு செலுத்தணும் பேப்பர்ல படிச்சா மட்டும் போதாது, அன்பை செலுத்துங்க. யாரிடம் அன்பை அதிகமாக செலுத்துகிறவர்களோ அவர்கள் தான் நம்ம எதை கொடுக்கிறோமோ அதை தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணைதான் அறுப்பான். ஆகவே அன்பை விதையுங்கள். உங்கள் மனைவியிடம் நீங்கள் அன்பை விதையுங்கள், மனைவி கணவனிடம் அன்பை விதையுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா நடக்கும். சொன்னாங்களே, ஏன் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அங்கத்துல குறைந்தா கூட அன்பு இருந்தால் அந்த குடும்பம் மிக செழிப்பா வளரும். ஆக உறவுகளை பலப்படுத்துங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கணவன் மனைவி சேர்ந்து ஒரு 2 நாள் மாமனார் வீட்டுக்கு போங்க, ஒரு 2 நாள் இவங்க வீட்டுக்கு போங்க, ஒரு மூத்தார் வீட்டுக்கு போங்க, ஒரு மச்சன் வீட்டுக்கு போங்க, ஒரு மச்சச்சி வீட்டுக்கு போங்க. உறவுகளை பலப்படுத்துங்க. உறவுகளை பலப்படுத்தும் போதே உங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சிடும். 2வது மகிழ்ச்சியா இருங்க. கணவன் சமையல் செய்தா என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். கணவன் சமையல் செய்யலாம், தப்பே கிடையாது. ஆக வீட்டு வேலைகளை இருவரும் பகிர்ந்து செய்யுங்கள், அது ஒன்றும் தப்பே கிடையாது. இன்றைக்கு விமானம் ஓட்டுறாங்க பெண்கள், அப்ப வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்யுங்க. அப்படி செய்தாலே அந்த மன அழுத்தம் பாதி போயிடும். 2 பேரும் அன்பா 4 வார்த்தை பேசுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. குழந்தை இருக்குதா, குழந்தைய கூட்டிட்டு வெளியே போங்க. அன்பா பண்புடையாருக்கு பட்டுண்டு உலகம்னு சொன்னான். அது அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே விவாகரத்து நிச்சயமாக இருக்காது என்ற காரணத்தினால் ஒருவர் மீது மற்றவர் செலுத்துகின்ற அன்புதான் இதற்கு தீர்வாக அமையும்.